பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதை வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே ஒரு குடை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து அதை வதக்கி 6 பீன்ஸ், அது கூடவே ஒரு சின்ன கேரட்டை கட் பண்ணி அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸாக இருக்கிற உருளைக்கிழங்கு துருவி அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை ரொம்ப கம்மியில் வச்சு மூடி போட்டு மூடி தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலைகளை தூவி மறுபடியும் மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க. அந்த சூட்டிலேயே இன்னுமே நல்லா வெந்துடும். இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸை இதே போல் நல்லா அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நறுக்கின வெங்காயத்தை இதே போல் பரப்பி வச்சு நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பையும் அதில் வச்சு நம்ம இதே போல் மடக்கி எடுத்துக்கலாம். சாஸ் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அந்த சப்பாத்தி விலகி வராமல் இதே போல் ஸ்டிஃபாக ஒட்டி நிற்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. தேங்க்யூ.